பழையகோட்டை நாட்டு மாட்டுத் தாவணியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தாங்க இது. இந்த புகைப்படங்களை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த புகைப்படங்களை பதிவேற்றணும்னு அப்போவே அந்த வீடியோவில் எண்டில் போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பேன். ஆனால் வீடியோ எடிட் பண்ணி அவசரமாக அப்லோடு பண்ணுறதுனால குயிக்காக வந்து நம்ம அதை டக்குன்னு பேக்கில் வைக்க முடியாமல் மறந்துட்டு விட்டுட்டேன். அதனால் சரி, ஓகே, அந்த புகைப்படங்களுடைய கோர்வையாக அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு காணொளி மாதிரி போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் இந்த காணொளி. பாருங்கள், இது பழையகோட்டை நாட்டு மாட்டு தாவணிக்கு வந்திருந்த நாட்டு மாடுகள், காங்கேயம் நாட்டு மாடுகள்ங்க. பெரும்பாலும் எல்லாமே வந்து காங்கேயம் நாட்டு பசுக்களாக தான் இருக்கும். காளைகள் அப்படின்றது ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். பசுக்கள், கன்றுகள் இதெல்லாம் ரொம்ப அதிக அளவில் இங்கே வருது. அதே மாதிரி காளை மாடுகளும் ஒரு 10 பசுக்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு காளையாச்சும் கண்டிப்பாக வருதுங்க. அதனால் பழையகோட்டை நாட்டு மாட்டு தாவணிக்கு உங்களுக்கு பசுக்கள் அல்லது மாடுகள் வேணும் அப்படின்னா வந்தீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். இங்கே வியாபாரிகள் நிறைய பேர் வர்றாங்க, அவங்ககிட்ட கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இந்த சந்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தையானது இருக்குதுங்க. அதனால் இந்த சந்தைக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து வாங்க. காலையில் 9 மணியில் இருந்து மதியம் ஒரு 2 அல்லது 3 மணிக்குள்ளாய சந்தையானது முடிஞ்சிடும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 11, 12க்குள்ளேயாச்சும் வந்துடணும். அப்போ தான் நிறைய மாடுகளை உங்களால் பார்க்க முடியும்.